நண்பர்களே, வணக்கம். கண்ணுக்குள் ஆடிடும் பொய்க்கனவு, உறக்கம். அந்த உறக்கம்தான் நம்ம எல்லாருக்குமான இலவச சொர்க்கம். உண்மையிலே இந்த சொர்க்கம் நரகம்லாம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம அனுபவிக்கிற, பொதுவாக எல்லோருமே அனுபவிக்கிற சொர்க்கம் தூக்கம்தான். ஆனால் இந்த தூக்கத்துக்கும் மறதிக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அந்த தூக்கம்னு ஒன்று வந்த பிற்பாடு நம்ம எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். தூக்கத்தை பற்றி சொல்லிகிட்டே போனோம்னா, ஏதோ ஒரு மில்லில் வேலை செஞ்சு அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ ஃப்ரெண்ட்ஸு யாரோ தேடி வரும்போது, இப்போ தான் அவங்கள மறந்து தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ எழுப்பணுமா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் தூங்குதுன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வெளியே போகாமல் சேட்டை பண்ணாமல் ஏதோ தூங்கிட்டாவது இருக்கானே அப்படின்னு. சில நேரங்களில் பார்த்தோம்னா, இப்போ எங்களுக்கெலாம் கூட சில நேரம் எங்களுக்கு என்ன வேறு ஏதாவது இந்த பள்ளிக்கூடம் இதில் இந்த எலெக்ஷன் டியூட்டி இதெல்லாம் பார்த்தா, சில நேரங்களில் அந்த ஓட்டு பெட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். 1:30 மணி 2 மணிக்கெலாம் எடுத்து வீட்டுக்கு தூங்கும்போது பார்த்திங்கன்னா பகல் நேரம் அவ்வளோ ஒரு சொர்க்கமாக இருக்கும் தூங்கும்போது. அதே மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு பகலில் தூங்குறவங்களுக்கு அந்த நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். சினிமா தேட்டரில் சில நேரம் யோசிப்பேன், என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் விசில் அடித்து ஆரவாரமாக நைட் ஷோ சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம். குறிப்பிட்ட 4-5 குரூப் என்ன பண்ணோம் அப்படின்னா, சைடில் அந்த கதவுக்கு வெளியில் போய் ஒரு இன்ட்ரோலுக்கு மேலே தொண்டை விரித்து அட்டகாசமாக தூங்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியில் கதவை திறந்து விட்டு அந்த க்ளீன் பண்ண வர்றவங்க, அதை கிளியர் பண்ண வர்றவங்க தான் அவங்கள எழுப்பி விட்டு அனுப்பணும். ஒரு வேளை எப்படி வராங்களோ தெரில, அந்த தூக்கம் வரணுங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்களோ என்ன இதுன்னு தெரில. இப்போ அந்த சொர்க்கம் மதிவிலே சொக்கும் அழகிலேன்னு ஒரு கமலஹாசன் பாட்டு உண்டு. ஆனால் எல்லாருக்கும் உள்ள அந்த பெரிய சொர்க்கம் தூக்கம்தான். அதே மாதிரி இன்னொரு இவரோட பாட்டில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. அது மாதிரி காசு வச்சுருந்தோம்னாலும் என்ன பண்ண முடியாது, தூக்கத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா அந்த தூக்கம் இல்லாத வேதனையை நம்ம சில நேரங்களில் அனுபவிச்சிருப்போம். கொசு பிச்சு எடுக்கிற நேரங்களில் தூக்கம் வராது, சாபம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் கொசுவோம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மூட்டைப்பூச்சி பெரிய தொல்லை. நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது சில நேரங்கள் எங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கும். மாறி மாறி உட்காந்து அந்த மூட்டை பூச்சை போட்டு குத்திக்கிட்டு அதை ஒழிச்சு கட்டுற வேலையில் இது பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்போ தூக்கம் எப்போ தூங்குறோன்னு தெரியாது, அவ்வளோ தொல்லைகள் இருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டை பாருங்களேன், தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதியும் நெஞ்சினில் நிலவட்டுமே. அதுதான் இப்போ எவ்வளவோ 1000 கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த உறக்கம் வந்த உடனே அப்படியே ஒரு அமைதியான ஒரு இதாகி, அப்போ காலையில் எழும்பும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது வந்துடும். இவர் சயின்டிஸ்ட்டு ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுவார்னா, ஒரு நேரம் அவருக்கு கொஞ்சம் நிறைய வினோதமான பழக்கங்கள் நிறைய உண்டு. காரில் ஏறி உட்காந்த உடனே வீட்டோட அட்ரஸை மறந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபேமஸான சயின்டிஸ்ட் தானே, அவரை கொண்டு போய் வீட்டில் விடுறதா அவங்களுக்கு ஒரு பெரிய காரியம். ஏன்னா அந்த மறதி ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா அந்த மறதியை வச்சு தான் நம்ம நிறைய வேறு ஏதாவது எதிர்வினைகள் ஆட்டிட்டோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்போ அதுவும் அதேமாதிரி தூங்கின பிற்பாடும் நம்ம மாறுவோம். தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு முரட்டுத்தனமான முரண்பட்ட இது இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா இது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் அந்த பெட்ரோல் பல்க் ஒர்க்கு, சில இப்போ அந்த 24 மணி நேரம் டீ ஸ்டால் கூட இருக்குது. அப்புறம் 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி, அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்கள சொல்கிறேன். இப்போ அவங்ககிட்ட அந்த டீ கடையிலலாம் போய் கேட்பேன், எப்படி நீங்கள் இரவு நேரம் நைட்டு தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா, அது சில நேரம் சில வாகன ஓட்டிக்காக வச்சுருக்காங்க, ஒரு சொற்ப வியாபாரம்னாலும் இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க. அதான் அப்புறம் அவங்களுக்கு அந்த 8 ஹவர்ஸ் போட்டு கொடுத்து வச்சுன்னா அந்த பகலில் போய் அவங்க தூங்குவாங்க. அதனால் பொதுவாகவே நம்மளுக்கு நம்ம பணத்துக்காகவோ
வேறு விஷயங்களுக்காகவோ வந்து தூக்கத்தை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா உடலில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, வியாதியை வந்து இழுத்து வைக்கிறோம்னு அர்த்தம். அதனால் உறக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ட்ராவலிங் டைமில் கூட பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த நடுத்தர வயசாக இருக்கட்டும், அந்த நைட் ட்ராவலில் வந்து ரொம்ப ஒரு தூக்கத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். சில நேரங்களில் அதனால தான் கொஞ்சம் இது இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்லீப்பரை ரிசர்வேஷன் பண்ணி தூங்கிட்டு போய் காலையில் போய் அவங்களுக்கு எதாவது வேலைகள் இருக்கும், கல்யாண வீடோ இல்லை வேறு ஏதாவது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலை நிமித்தமாக ஆஃபீஸ் நிமித்தமாக வந்திருப்பாங்க, அடுத்த நாள் வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ அதை தூங்கி ஓய்வு எடுத்தால் தான் அவங்க அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போக முடியும். பகல் நேரம் அப்படி இல்லை, இரவு நேரங்களில் அந்த மாதிரி சொல்கிறேன். அது ஒரு இது. இன்னொன்று, எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், இப்பயும் இருக்கார், இப்பயும் அதே தான் பழகிட்டு இருக்காரு. அப்போ அவரை வந்து இந்த கொரோனா காலத்தில் தான் அவரை நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி எப்படியா ஒரு மனுஷன் வந்து வேலை பார்க்க முடியணும். இவர் வந்து இளங்கோவன் டாக்டர் வந்து எப்படின்னா பகல் நேரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேலை செய்கிறாரு. சரி, வேலை தான் ஒரு மணிக்கு முடிஞ்சிடும், நீங்களே வீட்டுக்கு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் அவங்களுக்கு வேலை காலையிலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து 6 மணிக்கு அவர் கிளினிக்கு வந்துடுவார். கிளினிக் பெரிய கிளினிக் வச்சுருக்காரு. டோக்கனை கொடுத்தாங்கன்னா வர்ற எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க வளர்த்துறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நேரம் பார்த்தோன்னே, நான் போனது வந்து ஒரு நைட்டு 7 o'clock போனேன். எப்போ என் டேன் வந்துச்சுன்னா 2 மணிக்கு தான் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், எப்போ தான் இவர் சாப்பிடுவார்னு. இடையில ஒரு 1/2 hour இன்டர்வல் எடுப்பாரான், 12லேருந்து 12:30. அதில் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுவார் பக்கத்து ரூமில் போய். கரெக்டாக 3:30 வரைக்கும் கிளினிக் வந்து விடிய காலையில் 3:30 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குமா. அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போய் என்ன, அதாவது கேட்டேன், இவர் என்ன மனுஷனா இல்லை ரோபோவா? அப்படி தான் பழகியிருக்காரு அவர். எப்படி தான் பழகினாரோ தெரில. ஆனால் அவரால் வந்து குணப்படுத்தப்பட்டவங்க வந்து எத்தனையோ நோயாளிகள் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நார்மல் லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் வாழ முடியுமா, தூங்காமலே இருக்க முடியுமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான உண்மை. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு இலவச சொர்க்கம் வந்து உறக்கம். அந்த உறக்கத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உறக்கத்தை விற்று பணத்தை வாங்கியோ வேறு எதையாவது வாங்கியோ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அப்புறம் நிம்மதியை வந்து நம்ம கெடுத்துக்கிட்டு வாழ முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வயசான உடனே அந்த மாதிரி வந்துடும். தூக்கம் இல்லாமல் அவங்க தவிப்பு பார்த்திங்கன்னா. ரெண்டாவது வந்து சொல்கிற மாதிரி அந்த உறக்கம் வந்து இயல்பாக வரணுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சாயங்கால நேரம் கொஞ்சம் குளிச்சுக்கிடலாம். இப்போ வந்து ஒரு வாக்கிங் போகிறவங்க என்ன பண்ணலாம், காலையில் போயிட்டாங்கன்னா அந்த கோடை காலங்களாகவே இருக்கட்டும், அந்த காற்று வர்ற இடங்களில் கொஞ்சம் போய் ஒரு மணி நேரம் இரவு நேரம் உட்காந்துக்கிட்டு, இல்லை கொஞ்சம் அந்த புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு, அதாவது அந்த மீடியாவில் டிவியில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கண்ணுக்கு அதிகமான வேலை கொடுக்காம அந்த இதெல்லாம் மாத்திரை அந்த இதெல்லாம் பயன்பாடு இல்லாமல் இயற்கையாக உறக்கம் வந்து இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த கனவு வந்து ஒரு பெரிய அதுவும் ஒரு வரப்பிரசாதம் தான். நிஜத்தில் சாதிக்க முடியாததெல்லாம் அவங்க கனவுல சாதிச்சுட்டு சந்தோஷமாகிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே மறந்துடுவாங்க. மறந்துடுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு புது உற்சாகம் வந்து வந்துடும். அதை குற்றால அருவியில் குளிச்சுட்டு வந்து ஒரு உற்சாகத்தை எடுத்த மாதிரியும், ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 5 வருஷம் கழித்து பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உற்சாகமும் அந்த உறக்கத்தில் வந்து வந்துடும். அதனால் உறக்கம் வந்து வாழ்க்கையில் வந்து அது என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய அங்கம். ஏன்னா இரவு இருக்கிற வரைக்கும் உறக்கம் இருக்கும்ன்ற மாதிரி அதை வந்து நம்ம தவிர்க்கவும் முடியாது. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தோம்னா தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்கும். மிக்க நன்றி.